வணக்கம். அவசரமாக அதிமுகவின் செயற்குழு எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிக்கப்பட்டு வேலுமணி அவர்கள் அதிமுகவின் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்பார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற 11 தேர்தல்கள் மிகப்பெரிய தோல்வியைதான் தழுவியுள்ளது. தற்பொழுது 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக 164 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 47 எம்எல்ஏக்களை தான் பெற்றுள்ளது. இதனால் அதிமுகவிற்குள்ளே பல குழப்பங்களும், எடப்பாடி சரியான தலைவர் இல்லை என்பதையும் தற்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஆதரவாளர்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். மேலும் வேட்புமனு தாக்கல் செய்து சிறப்பாக அனைத்து இடங்களிலும் எடப்பாடி பிரச்சாரம் செய்தாலும் எந்த ஒரு பயனையும் அளிக்கவில்லை. கடந்த 5 ஆண்டுகளாக ஆளும் கட்சிக்கு எதிராக எந்த ஒரு போராட்டங்களையும் நடத்தவில்லை எடப்பாடி. உட்கட்சியில் நிலவக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கே 5 ஆண்டுகள் முடிந்து விட்டதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எடப்பாடியின் மீது முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது புதிதாக அதிமுகவின் தலைமையை தேர்வு செய்ய வேண்டும். இதற்காக அவசர பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். உடனடியாக எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வந்து அவரை அந்த பதவியிலிருந்து மாற்ற வேண்டும். தற்பொழுது 47 எம்எல்ஏக்களில் சுமார் 30 எம்எல்ஏக்கள் வேலுமணி அவர்களுக்கு ஆதரவாகவும், தற்பொழுதே பல கிளை நிர்வாகிகள் வேலுமணி அவர்களது புகைப்படங்களை அவரது சட்டைப்பைகளிலும் வாகனங்களிலும் வைத்துள்ளனர். இதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படங்களை தான் வைத்திருந்தார்கள். தற்பொழுது அப்படியே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக களம் திரும்பியிருக்கக்கூடிய நிலையில் இனி வரக்கூடிய அரசியல் எதிர்காலமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்தே கேள்வி கேட்கக்கூடிய வகையில் அமையும். இனியும் அதிமுக இரண்டாக உடைந்து மீண்டும் நீதிமன்றத்தை நாடினால் இப்பொழுது இருக்கக்கூடிய 5 வருடங்களும் சரியான மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு பிரச்சாரங்களையோ அல்லது ஆளும் கட்சிக்கு எதிராக எந்த ஒரு போராட்டங்களையோ நடத்த விடாமல் மாற்றிவிடும். இது கூடுதலாக அதிமுகவிற்கு பின்னடைவை தான் சந்திக்கும். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்ற காரணத்தை யார் கூறுகிறார் என்று பார்க்கும் பொழுது வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் போன்ற மிக முக்கியமான மாஜி அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டாம், அவர் இருக்கும் வரை அதிமுகவில் பிரச்சனைகள் தான் நீடித்து கொண்டிருக்கிறது, அவரது தலைமை நிச்சயமாக நமக்கு பயனளிக்காது என்றும் கூறி வருகிறார்கள். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வேலுமணி அவர்களை தலைமை பொறுப்பிற்கு கொண்டு வந்தால் நிச்சயம் அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் சசிகலா அவர்களையாவது அதிமுகவில் இணைப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கும். ஏனென்றால் வேலுமணி அவர்களும் சசிகலா அவர்களும் நல்ல உறவில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் திமுகவிற்கு எதிராக தற்பொழுது ஆளும் கட்சிக்கு ஆதரவாக நாம் ஆதரவுகளை 30 எம்எல்ஏக்களை ஆதரவுகளை கொடுக்கும் பட்சத்தில் அங்கு 8 அமைச்சரவைகளிலும் இடம் கிடைக்கும் என்று விஜய் அவர்களும் தெரிவித்துள்ளார். இதனால் முதல்வராக விஜய் அவர்கள் செயல்படுவதிலும் எந்த ஒரு தடங்களும் இருக்காது. அதே சமயம் ஆளும் கட்சிக்கு உதவுவதால் மக்களின் கருணைகளையும் பெற்று எதிர்வரக்கூடிய அரசியல்களில் நாம் எதிர்கட்சியாக வருவதற்கோ அல்லது ஆளும் கட்சியாக வருவதற்கோ ஒரு சாத்தியக்கூறுகளும் இருக்கும் என்பதையும் தற்பொழுது வேலுமணி, சி.வி. சண்முகம் அவர்கள் கூறியுள்ளனர். பழனிசாமி வர்சஸ் எஸ்.பி. வேலுமணி கூட்டணிகள் தற்பொழுது வெளியேறும் பட்சத்தில் இவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி நாம் பார்க்கும் பொழுது அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக யார் என்பதில் குழப்பம் நீடிக்கிறது. நேற்றே 17 அதிமுகவின் எம்எல்ஏக்கள் எடப்பாடி தான் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக இருக்க வேண்டும் என்றும், அதே சமயம் எஸ்.பி. வேலுமணி அவர்கள்தான் அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக இருக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட 30 எம்எல்ஏக்கள் ஆதரவுகளை சபாநாயகரிடம் கொடுத்துள்ளனர். இதனால் தனி பெரும்பான்மை, அதாவது ஒரு கட்சியில் 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தற்பொழுது சபாநாயகர் அந்த பொறுப்பை வழங்குவார் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக. தற்பொழுது 32 எம்எல்ஏக்களுக்கு மேலாக இருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது வேலுமணிக்கு 30 எம்எல்ஏக்களும் எடப்பாடிக்கு 17 எம்எல்ஏக்களும் இருப்பதால் நிச்சயம் வேலுமணி அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக பொறுப்பேற்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்ல, இந்த பிரச்சனைகளில் தற்பொழுது தீர்த்து வைக்கக்கூடிய பொறுப்பில்
சி.வி. சண்முகம் அவர்கள்தான் இருக்கிறார். சி.வி. சண்முகம் அவர்களுக்கும் எடப்பாடிக்கும் இடையே ஏற்பட்டுள்ள 2 நாட்களுக்கான பிரச்சனை எடப்பாடி பழனிசாமியின் மீது சி.வி. சண்முகம் அவர்கள் கை வைக்கக்கூடிய அளவிற்கும் மாறிவிட்டது. இதனால் அங்கிருந்த ஆதரவாளர்கள் இனியும் பேச்சுவார்த்தை நடத்தினால் இனி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுபடாது, அவர்களது வேலையை பாருங்கள், அதிமுகவின் செயற்குழுவை கூட்டுங்கள், சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு உடனடியாக அதிமுகவின் செயற்குழுவை கூட்டுங்கள், வாக்கெடுப்பு நடத்துவோம், அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக அவரது பொதுச்செயலாளர் பணியை நீடிக்கலாமா வேண்டாமா என்பதை நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் கணக்கெடுத்து வாக்குகளை செலுத்துவோம், அதில் யாருக்கு வாக்குகள் விழுகிறதோ அவர்களே பொதுச்செயலாளராக இருக்கட்டும் என்ற தீர்மானத்திற்கு வந்துவிட்டனர். இதனால் எடப்பாடி பழனிசாமி வெர்சஸ் வேலுமணி இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மோதல்கள் ஓபிஎஸ்ஸிற்கும் செங்கோட்டையனுக்கும் சசிகலாவிற்கும் குளிர்ச்சியாகவே இருக்கிறது. ஏனென்றால் அன்றைக்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகி, அவரை நம்ப வேண்டாம் என்று சசிகலா முதல் செங்கோட்டையன் வரை பலரும் கூறினார்கள். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய அதே மாஜி அமைச்சர்கள் தான் எடப்பாடி தான் முதல்வர், அவர் இல்லாமல் அதிமுகவை செயல்படுத்த முடியாது என்று அப்பொழுது ஆதரவாக பேசினார்கள். தற்பொழுது எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமியை மாற்ற வேண்டும், உட்கட்சிகளின் மோதல்கள் அதிகமாக இருப்பது, ஒட்டுமொத்த அரசியலிலும் விஜய் அவர்கள் வந்த பிறகு தமிழகத்தில் அதிமுகவை நிலைகுலைந்து போய்விட்டது என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இனி எதிர்வரக்கூடிய அரசியலில் எடப்பாடியால் தனியாக சமாளிக்க முடியாது. ஆகையால் அவரது பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா செய்வதை தவிர வேறு வழியே கிடையாது. பொதுக்குழுவிலும் அந்த முடிவை தான் எடுப்பார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதைத்தான் அன்றைக்கே ஓபிஎஸ் அவர்கள், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் பலரும் கூறினார்கள். தலைமையை மாற்றுங்கள், இவர் இருந்தால் நிச்சயமாக தோல்வியை தான் தழுவ முடியும், உடனடியாக பொதுக்குழுவை செயற்குழுவை கூட்டுங்கள், நீதிமன்றத்திற்கு எனக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்று அப்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் எவ்வளவோ கூறினார். சுமார் 4 ஆண்டுகள் கூறினார். ஆனால் அவரது பேச்சை யாருமே கேட்கவில்லை. தற்பொழுது அவர் திமுகவில் இணைந்த பிறகு, அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்த பிறகு மீண்டும் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவது அதிமுகவின் எம்எல்ஏக்களுக்கு தற்பொழுது மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவே மாறிவிட்டது. மேலும் அதிமுகவில் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை கூட்டும் பட்சத்திலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிலைகள் முற்றிலுமாக மாறுமா என்று கேட்டாலும் அதுவும் பிரச்சனை தான். இந்த பிரச்சனையை எடப்பாடி நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றால் அடுத்த 3 அல்லது 4 வருடங்கள் நீடிக்கும். இதனால் மக்களது குறைகளை தீர்த்து அவர்களுக்கு ஆதரவாக ஆளும் கட்சிக்கு எதிராக பிரச்சாரங்களையோ போராட்டங்களையோ நடத்தாமல் இருந்தால் இனி வரக்கூடிய தேர்தல்களிலும் அதிமுக 4வது இடத்திற்கு தள்ளப்படும். இது எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக, ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கிய சிறப்பான வழிநடத்திய அதிமுக தற்பொழுது சி.வி. சண்முகம், வேலுமணி, எடப்பாடி இவர்களது கையில் சிக்கிக்கொண்டு மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்குள்ளாவதாகவும் தற்பொழுது அரசியல் ஆலோசகர்கள் கருத்துக்களை கூறி வருகிறார்கள். ஒரே வழி, அதிமுகவின் செயற்குழுவை கூட்டி வாக்கெடுப்பு நடத்தி அதில் யாருக்கு பெரும்பான்மை கிடைக்கிறது, பொதுச்செயலாளராக யார் வரலாம் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அந்த பொறுப்பை நிர்வாகிகளது கையில் ஒப்படைத்தால் மட்டும்தான் எதிர்வரக்கூடிய அரசியலில் அதிமுக களம் சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியைத்தான் தழுவும் என்ற தகவல் சரியா தவறா? அதிமுகவில் எடப்பாடி நீடிக்கலாமா வேண்டாமா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.